அனைவருக்கும் வணக்கம். கடந்த 15 நாளைக்கு முன்னாடி தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இயற்கை எழுதினார். அதை தொடர்ந்து பாரதிராஜாவோட சிஷியர் பாக்கியராஜ் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் இறப்பு செய்தியை கேட்டு திரைய உலர்கள்னு ஆடி போயிட்டாங்க. இப்போதான்டா பாரதிராஜா இருந்தார், அதுக்குள்ளேயும் பாக்கியராஜும் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பதிவு செஞ்சாங்க. அதாவது குருநாதர் இருந்த துக்கத்தில் தான் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்தவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் வாக்கிங் போகிற விஷயங்களை பற்றியும் அது குறித்தும் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உடனே நிறைய பதிவுகள் வெளியே சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். இதில் இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை பேசப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திரையுலகர்கள் பார்த்தீங்கன்னா இறந்தார்கள் அப்படின்னா, இயற்கை எய்தினார் அப்படின்னா உடனே அரசு மரியாதை குறித்து பார்த்தீங்கன்னா குண்டுகள் முழங்க அவர்களை அடக்கம் செய்கிறார்கள். இது வேதனை அளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை குறித்து முழுசாவே பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர்கள் இறந்த போதும் இதே மாதிரி அரசு மரியாதையை செலுத்தி பார்த்தீங்கன்னா குண்டு முழங்க அவரை பார்த்தீங்கன்னா அரசு மரியாதையுடன் அடக்கம் செஞ்சாங்க. அதே மாதிரி பாக்யராஜும் செய்தார்கள். இதற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய பிரமுகர்களும் கருத்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சமுதாயத்திற்கு இவங்க என்ன செஞ்சாங்க, இதுதான் முக்கிய முதல் கேள்வி. திரைத்துறை ஒரு என்னன்னா எல்லா விஷயங்களும் பதிவு செய்கிற ஒரு விஷயங்கள் தான். ஆனால் பாரதிராஜா அவர்களும் சரி, பாக்யராஜ் அவர்களும் சரி, இங்கு மக்களுக்கு என்ன செய்தார்கள், ஒரு திரைப்படத்தை கொடுத்தார்களே தவிர மற்ற விஷயங்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், எதற்கு அரசு மரியாதை. அவர்கள் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் நிறைய சாதனைகள், அதாவது அந்த துறையை சார்ந்த சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்புடையதுதான். ஆனால் அரசு மரியாதை எதற்கு? இங்கே இன்னொரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் பதிவிடுறாங்க. அதாவது நம்மாழ்வார் இறந்தார். அவர் ஒவ்வொரு மேடைகளிலும் இந்த கெமிக்கல் என்ன பண்ணுகிறது, உரம் என்ன பண்ணுகிறது, இயற்கை விவசாயம்னு என்ன, விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள், ஒவ்வொரு உணவுப் பொருள்களும் எதற்கெல்லாம் பயன்படுகிறது, உணவை மருந்தாக எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றலாம் பதிவு செய்து நிறைய விழிப்புணர்வுகள்லாம் ஏற்படுத்தினார். அதாவது அவர் வாழ்வையே மக்களுக்காக அர்ப்பணித்தார். அவர் இந்த அரசு கண்டு கொண்டதா? அதற்கு இந்த முந்தைய அரசாக இருந்தாலும் சரி, அதற்கு முந்தைய அரசாக இருந்தாலும் சரி கண்டு கொண்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார்கள். இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். ஏனென்றால் ஒரு துறையை சார்ந்து அவர்கள் பண்ணியிருக்கும் பொழுது அந்த துறையை சார்ந்த அந்த நபர்கள் மட்டும்தான் அது பயனளிக்கக்கூடிய இருந்தது தவிர நமக்கு ஒரு பொழுதுபோக்காக தான் இருந்துச்சு. அதில் ஏன்னா பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை பார்த்தீங்கன்னா வல்லுநர், இந்தியாவிலே திரைக்கதையில் அவர் தான் நம்பர் 1 அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயங்களுக்கு பாராட்டலாம், வாழ்த்தலாம். அவர் படங்களை பார்க்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இல்லை நிறைய விஷயங்கள் ஏன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு கருத்துன்னு தெரிவிக்கலாம். ஆனால் அரசு மரியாதை ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்வியை கேட்டது சரியா இல்லையன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசு மரியாதை கொடுத்தது அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மட்டும் இல்லைங்க, அரசு மரியாதையும் கொடுத்துட்டு ஏன்னா திரையுலகங்கள் எல்லாரும் போகும் பொழுது மீடியாக்கள் ஒரு பரப்புரை செய்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தாங்கவே முடியல. அதாவது இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்காக சேவை செய்தவர், பார்த்தீங்கன்னா மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மாதிரியே மீடியாக்களில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மீடியாக்கள் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்? அப்போது இங்கே எதை எப்படி பண்ண வேண்டும், எதை எப்படி பிஸ்னஸ் ஆக்க வேண்டும் அப்படின்றதுல தான் இங்கே எல்லாருமே செயல்படுகிறாங்க. இங்கே மற்றவங்களையும் அந்த மாதிரியே மாற்றுறாங்க. அதான் வருத்தமாக இருக்குது. அப்போது இங்கே மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறவங்களும் மக்களுக்காக சேவை செய்கிறவர்களும் இதனால் ஒதுக்கப்படுகிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலிருந்து வந்த முதல்வர் விஜய் அவர்கள் இதற்காக முக்கியத்துவம் கொடுக்காமல் இதில் கவனத்தை செலுத்தணும். மக்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கிறது, மக்களோட கவனங்களை ஈர்க்கும் வகையில் யாரெல்லாம் செயல்பட்டாங்க. இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள். அதாவது தமிழ்நாடு பாடநூல் வாரியத்திற்கு ஒரு விஞ்ஞானியை தேர்வு செய்திருக்கிறார். அதாவது பாடநூல் எப்படி தயாரிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் அப்படிங்கும் பொழுது திரைத்துறையை மட்டுமே நேர்கொண்ட பார்வையில் பார்க்காமல் கழுகு பார்வை மூலம் ஒட்டுமொத்தமாக, ஏன்னா ஒரு முதல்வர் ஆயிட்டார்ல, அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த துறையும் சார்ந்தவர் பார்த்தாலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் திரைத்துறையை சார்ந்தவர்கள் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள், கருணாநிதி அவர்களுமே திரைத்துறை தான் வந்திருந்தார். இப்போ நீங்களும் அப்படி தான் வந்திருக்கும் பொழுது, ஆனால் இங்கு சேவை செய்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் அரசு மரியாதை தருவது ஏன், எதற்கு அப்படின்றத மக்கள் தான் கேட்குறாங்க.
இதற்கு அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம்.